விழுப்புரம் மாவட்டம் தேவிகுளம் கிராமத்தில் தொடர் மழையால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். கனமழை காரணமாக அந்த கிராமத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? மக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் முழுமையாக வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கின்றது. நாம் இங்கு நடுக்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட தேவிக்குளம் என்ற இந்த கிராமத்தில் இருக்கின்றோம். இந்த பகுதியில் சுமார் ஒரு 20 கிராமங்கள் அருகே இருக்கக்கூடிய ஊர்களுக்கு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டு வந்த சாலை தான் நாம் பார்க்கின்றோம். முழுவதுமாக மழை வெள்ளமாக சூழ்ந்திருக்கின்றது. இங்கே அருகே இருக்கக்கூடிய சில கிராமங்களிலிருந்து முற்றிலுமாக வெளியே வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாத அளவிற்கு இங்கே அருகே இருக்கக்கூடிய கழுவேலி ஏரி மற்றும் அதனுடைய நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இந்த அதிகப்படியான மழைநீர் என்பது இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களை முழுவதுமாக சூழ்ந்திருக்கின்றது. இதனால் இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 தெருக்களில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் தற்பொழுது மழை என்பது புகுந்திருக்கின்றது. மக்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக விழுப்புரத்தின் மேற்கு பகுதியில் பெய்யக்கூடிய கனமழை காரணமாக வரக்கூடிய அதிகப்படியான மழைநீர் அந்த கழுவேலி ஏரி மற்றும் அதை தொடர்ச்சியாக முகத்துவாரத்திற்கு செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது மிக குறைவாக இருக்கும் காரணத்தினால் இதை ஒட்டியிருக்கக்கூடிய 4க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முழுமையாக நீரால் சூழப்பட்டிருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய கிராம மக்கள் மழைநீருக்குள்ளாகவே வந்து செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது. மிக முக்கியமாக நேற்று வரை இந்த பகுதியில் மழை நின்றது கூட இந்த பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது இல்லை, மிக குறைவாக இருந்தது. இருப்பினும் மேற்கு பகுதியில் மிக குறிப்பாக மயிலம், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக அங்கிருந்து வரக்கூடிய மழைநீர் இந்த ஏரியை கடந்து செல்வதற்கு வழி இல்லாமல் முழுமையாக தேங்குவதன் காரணமாக இந்த நீர்பிடிப்பு பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த ஊர்களில் தற்பொழுது முழங்கால் அளவிற்கு அதிகரித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதால் இன்று இரவுக்குள்ளாக பெருமளவில் வீடுகள் முழுமையாக நீருக்குள் செல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படுவதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கின்றார்கள். என்ன மாதிரியான பாதிப்புகள் என்பதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கலாம். எவ்வளவு பாதிப்புங்களையா இது? காலையில் நேற்று மழை நின்னதுக்கு அப்புறம் இந்த தண்ணி வந்திருக்கா, இல்லை இப்போ தான் அதிகரிச்சிட்டு இருக்கா? மழை நின்னதுக்கு பிறகு அதிகரிச்சிருக்குது. நேற்று வரையும் திட்டமாக தான் இருந்தது, ஆனால் மழை நின்ன பிறகு அதிகரிச்சிருக்குது. வெள்ளம் மேல் வெள்ளம் வர்றதுனால இங்கே தண்ணி அதிகரிச்சு ராய்க்குள்ளே எப்படி இருந்தாலும் ஃபுல்லாக முழுவிடும், எல்லா வீடுமே தண்ணி வந்துடும். இல்லை, இந்த தண்ணி இங்கே அருகே இருக்கக்கூடிய பகுதியில் பெஞ்ச மழை தண்ணியா, இல்லை எங்கேருந்து வருது? என்ன மாதிரி பாதிப்பு? மயிலம் ஒன்றியத்துலேருந்து வர தண்ணியிலே இந்த கழுவலிக்கு தான் வரணும். அதனால் அந்த கழுவலிக்கு வர தண்ணி பூரா சேதமாகி இப்படி திரும்புது. அங்கே மரக்கான பாலம் கட்டுறாங்க, அந்த பாலத்தில் வேற தடைப்படுது தண்ணி. அந்த தடைப்படுற காரணத்தினால இந்த தண்ணி மேலே ஏறி ஊரை பாதிக்குது. இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் எத்தனை ஊர் இந்த மழை தண்ணியில் பாதிக்குது? எத்தனை குடும்பங்கள் இந்த மழை தண்ணிக்குள்ளேயே அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க? மரக்காணம் ஒன்றியம், நடுகுப்பம் ஊராட்சியில் நடுகுப்பம் ஊராட்சி, தேவிகுளம், வண்டிப்பாளையம், கோட்டிக்குப்பம், கிட்டத்தட்ட ஒரு 4 ஊராட்சிகள் இதில் சேர்ந்து நடுகுப்பு ஊராட்சியில் சேர்ந்தது. நடுகுப்பு ஊராட்சியில் சேர்ந்ததுக்குள்ள இந்த 4 பகுதியுமே கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கருக்கு மேலே நெல் விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்குது. தண்ணி வீடு கிட்டத்தட்ட ஒரு 150-200 வீடாவது பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த இதை பார்த்துட்டு பொதுமக்களுக்கு உண்டான நிவாரண நிதியை வழங்க தமிழக முதல்வரிடம் வேண்டுகோள் வைக்கிறோம். இல்லை, இப்போ பார்க்குறோம் இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் மழை தண்ணி அது நீர்பிடி பகுதியாக இருந்துச்சா, இல்லை விவசாய நிலமாக இருந்துச்சுங்களா? விவசாய நிலம், எல்லாமே விவசாய நிலம் தான். கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஏக்கருக்கு விவசாய நிலம் தான். எல்லாம் நெல் பயிர் தான். எல்லாமே எதுவுமே கரை கிடக்காது, எல்லாமே அழுகி இதுவாகிடும். தண்ணி நெல் பயிருக்கு மேலே 1 அடி 2 அடி தண்ணி மேலே நிற்கிது. அந்த பயிர் சேதமே ஆகாது, சேதமாகிடும் சுத்தமாக. இப்போது அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்குறாங்களா? நிர்வாகங்கள் கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஆட்கள் அதிகாரிகள் பார்த்துருக்காங்களா சார்? கவர்மெண்ட் தரப்புலேருந்து பிடி ஆஃபீஸ்லேருந்து பார்த்தாங்க, எங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கல. நான் ஊராட்சி மன்ற தலைவர், எல்லா ஊருக்கும் சமையல் செய்து போட்டு சாப்பாடு மக்களுக்கு போட்டுக்கின்னு இருக்கிறேன். இவர் குறிப்பிட்டது போலவே இந்த பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய கிராமங்களை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் முழுமையாக, அதாவது விவசாய நிலமாக இருந்தது. நாம் பார்க்கின்றோம் ஒரு குளம் போல முழுமையாக தேங்கி நிற்கின்றது. இந்த சாலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி அனைத்துமே நெல் வயலாக இருந்திருக்கின்றது. இந்த அதனுடைய நெல் மணிகள் முழுமையாக வெளியே தெரியாத அளவிற்கு முழுமையாக அதை விட 1 அடி உயரத்திற்கு மேல் தண்ணி தேங்கியிருப்பதால் முற்றிலுமாக ஒரு குளம் போலவே காட்சியளிக்கின்றது. இவை அனைத்துமே ஒரு விவசாய நிலங்களாக இருந்தவை. இது இந்த கழுவேலி ஏரி மற்றும் அந்த நீர்பிடிப்பு பகுதி, அந்த முகத்துவாரம் பகுதியிலிருந்து செல்லக்கூடிய மழைநீர் அதிகப்படியாக செல்லும் பொழுது மட்டுமே இந்த மழைநீர் முற்றிலுமாக வடிவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு முழுமையாக சாலை என்பது மழைநீரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. வாகனங்கள் முற்றிலும் செல்ல முடியாத நிலை, அதாவது கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியிருப்பதால்
இருப்பதால் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய நிலையில் இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் இருக்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.